பள்ளிக்கூடம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் அறிவை கொடுக்கும் ஆலயம். அறிவு அறத்தை கற்றுக் கொடுக்கும், சினத்தை கட்டுப்படுத்தும். அண்ணா, இனிமேல் நம்ம செய்யக்கூடிய சம்பவங்களுக்கு பழைய பசங்களை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கோடு வேர்டு எல்லாமே புதுசாக இருக்கணும். இல்லை அப்படின்னா போலீஸ்காரங்க நம்மளை ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இடத்த யார் சூஸ் பண்ணது, யார்கிட்ட சூஸ் பண்ணீங்க? இந்த மாதிரி இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா போலீஸ் நம்மளை ஈஸியாக ட்ராக் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் ட்ராக் பண்ண முடியாது. யார் வந்தாலும் பார்த்துக்கணும். ரொம்ப பயந்தோம்னா இந்த வேலைக்கு வந்திருக்கக்கூடாது. அண்ணா, இவருடைய தைரியத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுண்ணா. கடந்த வாரம் செஞ்ச சம்பவத்தில் பார்த்தோமே. ஆனால் அந்த கேட்டு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கான். ஆளை பார்க்கறதுக்கு சரியே இல்லை, திருட்டு மொழி முழிக்கிறான். எனக்கு என்னமோ பார்க்குறதுக்கு போலீஸ் இன்ஃபார்மர் மாதிரியே இருக்குது. நம்ம பேசாமல் திருப்பி போயிடுவோம். வாயை மட்டும் அடைக்கலாம், வாயாலே நம்ம எல்லோரும் மாட்டிடும். போலீஸ்லாம் ட்ராக் பண்ண வேண்டாம், வாயை எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி விட்டுரும். சொல்கிறது கேட்கவே மாட்டேங்கிங்க ரெண்டு பேரும். அவன் மொழியும் ஆளும் அவன் ட்ரெஸ்ஸும் அவன் சிகரெட் அடிக்கிற தோரணையும் எனக்கு என்னமோ சரிப்படலாம். இவன் போலீஸ் இன்ஃபார்மரே தான். கிளம்பிடுவான்னா சரியில்லை. நம்ம யாருன்னு தெரிஞ்சு அவன் திமுறை உட்காந்துக்க ஸ்டைலை பாருங்க. எங்க வா. நம்ம ஆளு நம்ம கூப்பிட்டோன்னே வருவாஞ்சுன்னா எங்கே வந்தான் பாத்தியா? இவன் நம்மளை கொல்ல வரான் பாரு. நடைய பாரு, 4 சம்பவம் செஞ்ச மாதிரி. நம்மளே அமைதியாக இருக்கோம். அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு. நல்ல படிக்கிறதுக்கு 3 உதாரணம் சொல்லலாம். என்னன்னா, ஒன்று கற்பூர புத்தி, இன்னொன்று கரி புத்தி, 3வது என்னன்னா வாழமட்ட புத்தி. கற்பூர புத்தி அப்படின்னா கற்பூரம் வச்ச உடனே என்ன செய்யும், சடக்குன்னு பிடிச்சி விடும். ஆனால் கரி புத்தி அப்படின்னா என்னன்னா பற்ற வச்சு ஊதுன்னு ஊதணும். அது கொஞ்சம் லேட்டாக பிடிக்கும். 3வது என்னது அப்படின்னா வாழமட்ட புத்தி இருக்க ரொம்ப மோசமானது. அந்த வாழமட்ட புத்தியில எவ்வளவுதான் வச்சு எரிச்சாலும் சரி பிடிக்காது. இதை மாதிரி நம்மளாம் எப்படி படிக்கணும்? கற்பூர புத்தி மாதிரி படிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா தொடர்ந்து பள்ளிக்கூடத்துக்கும் டியூஷனுக்கும் வரணும். திருநெல்வேலி சிட்டி லிமிட்டில் உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஜெய்சிங்கிற குற்றவாளியும் அவங்க ஆட்களும் சேர்ந்துக்கிட்டு கொலை, கொள்ளை, வழிபறி இதை மாதிரி தகவல் மாதிரி எனக்கு தகவல் வந்துட்டு இருக்கு. சிட்டியில் உள்ள எல்லா பொதுமக்களுமே பத்திரத்தில் இருக்காங்கன்னு தொடர்ந்து எனக்கு தகவல் வந்துக்கிட்டே இருக்கு. சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டை கை காலை உடச்சி அடக்கி வைக்க வேண்டிய நாம எதுவுமே கண்டுக்காம அமைதியாக இருக்கோம். இப்படியே போச்சுன்னா பொதுமக்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் வச்ச நம்பிக்கை சுத்தமாக போயிடும். நாங்கள் வரோன்னு தெரியுங்களா? சாவி எங்க? அண்ணன் சொன்ன ஆளுக்கு நீங்கள் தானா? சாவிக்காண்டி தான் நானும் வெயிட்டிங்க. இது வரைக்கும் மக்களாக இருந்து எல்லா சம்பவத்தையும் செஞ்சுட்டு இருந்தோம். போலீஸுக்கு எந்த சந்தேகமும் வந்ததில்லை. இப்படி ஊருக்கு ஒதுக்கப்புறமா காட்டுக்குள்ளே இருந்தா போலீஸ் நம்மளை ஈஸியாக பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவாங்க. இல்லை, ஊருக்குள்ளே ரொம்ப நாள் சம்பவம் செஞ்சுறது சிக்கலில் முடிஞ்சிடும். இங்கே நம்மளால் ஒருத்தர் இருக்காரு, நமக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு கொடுப்பார். நம்மளால் யாருன்னு வாங்க முடியாது. என்ன செய்வீங்களோ தெரியாது. சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டை பிடிச்சி 1 வாரத்துக்குள்ள கேஸை க்ளோஸ் பண்ணுங்க. இங்கே தான் தங்கணுமா? இந்த வீடு மட்டும் இல்லை, இந்த ஏரியாவில் பாதி வீடு அண்ணன் வீடு தான். இங்கேயும் தங்கலாம், எங்கேயும் தங்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாம் சரியாயிடும். சம்மந்தப்பட்ட அதிகாரி பூரா இருக்கீங்க. அக்யூஸ்டை பிடிக்க என்ன பிளான் வச்சுருக்கீங்க? ஜெய்சிங் டீம் நம்ம கிட்ட ஏன் இன்னும் சிக்கலை? அக்யூஸ்டுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து சப்போர்ட் நிறைய கிடைக்குதா? சார், இந்த டிஜிட்டல் வேலை அவங்கள பிடிக்க முடியாததுக்கு காரணம் செல்ஃபோனோ, இமெயில் ஐடியோ, வாகனங்களோ அவங்க பேரில் இல்லை. இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருந்தால் அவன் நம்மகிட்ட சிக்கியிருப்பான். ஐயா, இந்த காலத்து அக்யூஸ்டுகள் பூரா தங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் அமைச்சுக்கிட்டு தங்களுடைய தேவைக்கு ஏற்ற ஆட்களை பூரா சேகரிச்சுக்கிட்டு சம்பவம் செய்கிறாங்க. ஐயா ஐயா இந்த ஜெய்சிங் மாத்திரம் எந்த விதமான வாட்ஸ்அப் குரூப்லேயும் இருக்க மாதிரி தெரியலை. அதனால தான் அவனை நம்ம நெருங்கிறது கஷ்டமாக இருக்குது. சார்
எல்லா டீச்சரும் சாரும் காசு வாங்கி தான் படிப்பு சொல்லி கொடுக்காம நீங்க மட்டும் வாங்காம சொல்லி கொடுத்தீங்க. மனுஷ வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னது தெரியுமா? இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை தான். ஆனால் கல்வி ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்களான்னா சொல்லலை. தெரியுதா? அந்த கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அந்த படிப்பு வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது பற்றியா? நான் காசே வாங்காமல் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ அந்த மாடசாமியை அடிக்கடி லீவ் போட பள்ளிக்கூடத்துக்கே வரமாட்டேக்கான். இந்த மாடசாமியை எப்படியாவது இன்னைக்கு அவள் அப்பாட்ட சொல்லி தூக்கி கொண்டாந்துருக்கு இன்னைக்கு டியூஷனுக்கு. இன்னைக்கு எப்படியாவது விட்டுறக்கூடாது அவனை. சரியா? எப்படியாவது அவனை படிக்க வச்சிடணுன்னே. வாட்ஸ்அப் குரூப் மூலமாக க்ரைம் பண்ணுறவங்க பின்னாடி இப்போ யார் இருக்கா? சார், எல்லாருமே பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கிறாங்க. அதனால் அவங்கள ரீச் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது சார். அவங்க தான் நம்மளை பிடிக்க உத்தரவே போடுறாங்க. பிறகு ஏன் அவங்கள விட்டு வச்சுருக்கீங்க? எந்த பொலிட்டிஷியன் அக்யூஸ்ட்டை பிடிக்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நெருக்கமானவங்க தான் இதுக்கு தடையாக இருக்காங்க சார். ஜெய்சிங் மீது எந்தெந்த ஸ்டேஷனில் என்னென்ன வழக்கு இதுவரை பதிவாயிருக்கு? சார், ஜெய்சிங்கிற பேர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம். அவர் உருவத்தை யாரும் அடையாளப்படுத்த முடியல. அவர் எப்படி இருக்காருன்னு எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இப்படிலாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? ஐயா, எங்கள் சர்வீஸில் எத்தனையோ வழக்கில் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாதவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சி சரியாக நிரூபித்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். ஜெய்சிங் மட்டும் எல்லா வழக்குலையும் ஒரு தடையும் கூட விடாமல் தப்பிச்சு போயிடலாம் ஐயா. உண்மையிலே ஜெய்சிங்கை கேட்டு இருக்கா இல்லை எல்லாரும் சேர்ந்து கிரியேட் பண்ணிட்டீங்களா? சார், எல்லா குற்றமும் நடக்கும்போது அந்த பேர் மட்டுமே பதிவாயிட்டு இருக்கு சார். அந்த பேரை பதிவு செய்கிறது அந்த குற்றவாளி தான் சார். அதனால தான் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஜெய்சிங்கிற பேர் பதிவாயிட்டு இருக்கு சார். அண்ணாச்சி வாங்க. வணக்கம் வணக்கம், வாங்க. உங்கள் பையன் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு வரவே மாட்டேக்கானே. கண்ணை மாத்திரம் விடுங்க, விட்டுட்டு மேலே காலை அடித்து நொறுக்கி உங்களுக்கு எவ்வளோ படிக்க வைக்கணுமோ படிக்க வச்சிருங்க. பள்ளிக்கூடத்துக்கு தான் வரல. இன்னைக்கு சாயங்காலம் டியூஷனுக்கு அனுப்பி வைங்க பையனை. எல்லாத்தையும் விடுங்க. எல்லா ஸ்டேஷன்லேயும் ஜெய்சிங் மேலே என்னென்ன வழக்கு இருக்குது, எத்தனை வழக்கு இருக்குது? டவுனில் தங்க நகை வியாபாரிகளை மிரட்டி பணம் வசூல் பண்ணுற ஒரு வழக்கு அவன் மேலே இருக்குது. 8 கொலை முயற்சி வழக்கு. சார், 3 ரேப் கேஸ், 5 வழிப்பறி கேஸ் பதிவாயிருக்கு சார். சார், 4 கொலை வழக்கு, 3 கொலை முயற்சி வழக்கு பதிவாயிருக்கு சார். 8 லேண்ட் ஷீட்டுக்கு வழக்கு பதிவாயிருக்கு. இந்த அக்யூஸ்ட் எல்லாம் கைது பண்ணக்காண்டி தான் எங்கிட்ட ட்ரெயின் எடுத்த மிஸ்டர் மாடசாமி அப்பாயின் பண்ணியிருக்கேன். இந்த வழக்கை கையில் எடுத்து சீக்கிரமாக அக்யூஸ்ட் ஜெய்சிங்கை இவர் கைது பண்ணிடுவார். மாடசாமி அண்ணன் இங்கதான் இருப்பான். இங்கதான் இருப்பான். நான் பிடிக்கணும், நீ பிடிக்கணும் பாப்போமா? பாப்போம். அங்க வா பிடிச்சிடலாம். பிடி 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 பிடி. அவனை நீ பிடிக்காம விட்டுறவே கூடாது. ஏய் நில்லுடா நில்லுடா. டேய் 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 நில்லுடா நில்லுடா. டேய் டேய் டேய். தப்பிக்கவே முடியாதுடா எங்கள்ட்ட இருந்து. புறா புறா புறா. ஏய் பிடிச்சிட்டேன். திட்டியேடா. சார், எந்த ஒரு குற்றவாளியும் ஒரு குற்றத்தை செய்யும் போது ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு செல்வது ஒரு இயல்பான விஷயம். ஆனால் அந்த ஜெய்சிங்கிறவன் எந்த ஒரு தடயத்தையும் விட்டுட்டு போகிறது கிடையாது. இந்த குற்றவாளி ஜெய்சிங்னு எழுதி வச்சுட்டு குற்றத்தை செய்கிறாரு. அப்படி இல்லைன்னா குற்றத்தை செஞ்சு முடிச்சுட்டு ஜெய்சிங் அப்படிங்கிற ஒரு கோட்வேர்டை பயன்படுத்துகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. தற்போதைய சூழ்நிலையில் குற்றவாளிலாம் ஃபோனில் பேசும்போது அல்லது இப்போ உள்ள டெக்னாலஜியை பயன்படுத்தி தகவல்களை பரிமாறும்போது ஏதாவது ஒரு கோட்வேர்டை யூஸ் பண்ணுவது வழக்கம். அப்படிங்கிற ஒரு கோட்வேர்டு தான் ஜெய்சிங்கிற எழுத்து. அவன் என்ன குற்றத்தை செய்ய போயிறானோ அல்லது அந்த குற்றத்தை செஞ்சு முடிச்ச பிறகு ஜெய்ங்கிறது வெற்றியை குறிக்குது. சிங் என்பது தன்னுடைய காரியம் சிங்காகிவிட்டது என்பதற்கான குறியீடாக இருக்கலாம். இது என்னுடைய இன்டியூஷன் சார். சார்,
இந்த கோடு வேர்டு மூலமாக தான் அக்யூஸ்ட் எல்லாம் தன்னுடைய சகா கிட்ட பேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் நடந்த ஒரு வாரத்துக்குள்ள நடந்த தொலைபேசி உரையாடல், இமெயில் ஐடி, இன்டர்நெட் கான்வர்சேஷன் இதையெல்லாம் கூர்ந்து கவனிச்சாலே போதும் அந்த குறியீடுக்கான அர்த்தம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை வைத்துக்கொண்டு நெக்ஸ்ட் அவங்க மூவ்மெண்ட்டையோ அல்லது அவங்க எங்க தங்கியிருக்கிறாங்க இடத்தையோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார். வெரி குட் மாடசாமி, இதுக்கு தான் உங்களை நான் வர சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் உங்களை அதிகாரிகள் யாரும் இந்த மாதிரி ஐடியாவோ தகவலோ எனக்கு சொல்லவே இல்லை. உங்களுக்கு தேவையான அனைத்து டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கும் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். எவ்வளோ சீக்கிரமாக அந்த அக்யூஸை கண்டுபிடிச்சி என் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. இந்த ஏரியாக்குள்ளே தான் பதுங்கியிருக்காங்க. நில்றா டேய் டேய் நில்றா அடம் பிடிக்காம போட, டியூஷன் தாண்டா போறேன், அடம் பிடிக்காம போட. டியூஷனுக்கு தானே கூட்டு போகுது, ஏன்னா ஜெயிலுக்காக கூட்டு போகுது. கூப்பிடுறாருல, அடம் பிடிக்காம வாடா. டியூஷன் வரலடா, விளையாட தாண்டா பிடிக்கும், விளையாட விடுங்கடா. டியூஷன் வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். டேய் எனக்கு படிக்கலாம் பிடிக்கலடா, விடுங்கடா. படிக்க பிடிக்கலன்னு சொல்கிறோம்ல. என்னடா ஸ்கூலுக்கும் வர மாட்டேங்க, டியூஷனுக்கும் வர மாட்டேங்க. நல்ல மட்டை போடுறா, நீ முட்டுக்குனி போடுறா, ஒரு கொட்டு போடுறா அவனுக்கு. ஏய் ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப். ஏய் நில்லுங்கடா, நில்லுங்கடா. நீ ஒரு அடி முன்னால வராத. புனா போ. என்ன மாடசாமி, நல்லா இருக்கியா?
அரசாமி, நீங்களாம் எப்படியா போலீஸ் ஆன? நான் ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம ஸ்கூல் பக்கமே நீ வரமாட்ட. பாத்தியாட்ட உன்னை கொண்டு போய் ஒப்படைக்க நாங்கள் என்ன பாடுபடுவோம். நீ போலீஸ் ஆகிட்ட, நான் அக்யூஸ்ட் ஆகிட்டேன். நம்ம விதியை பார்த்தியா? யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு போலீஸ் கண்ணில் மண்ணை தூக்கி. ஆனால் உன் கிரிமினல் புத்தி ஸ்கூலில் இருந்த மாதிரியே இருக்கியா. அதான் நீ போலீஸ் ஆகிட்டு. மாடசாமி யார் தெரியுமா? என் ஸ்கூல் ஃப்ரெண்டுடா. நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டான். விட்டுருவான் பாரு. ஆச்சி, நீலாம் இவ்வளோ பெரிய சம்பவம் செய்வேன்னு நினச்சி கூட பார்க்கலடா. போயும் உன்னை பிடிக்கிறதுக்கா இவ்வளோ ரிஸ்க் எடுத்தோம். ச்சே, நினச்சாலே வெக்கமாக இருக்கு. அப்போ எங்களை விட்டுரு. உன்னை விட்டுட்டு உனக்கு பதில் வேற எவனை கூட்டு போவேன்? இந்தா இவனை கூட்டு போ. ஏன்டா நல்லா தானடா படிச்ச, அப்போ ஏன்டா அக்யூஸ்டானே? அண்ணன் அன்பு பாசம், அண்ணன் தம்பி குடும்பம் மட்டும் சாதாரண வாழ்க்கை வாழ விரும்பினார் சார். ஆனால் அந்த சொசைட்டி அப்படி இல்லையே. பணம், பட்டம், பதவி, மண், மசூல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒழுங்கா இருந்தால் இதெல்லாம் எங்கே கிடைக்குது? அதுக்காக இப்படியா? இப்போ சாக போறியடா. நீ மட்டும் எத்தனை நாள் வாழ்ந்துட போற? அறிவு அறத்தை கொடுப்பதற்கும் சினத்தை கட்டுப்படுத்துவதற்கும் மறுக்கிறது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா